கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறுபடியுமாக ஒரு விசை நம்மளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வரும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஒரு விசை கூட நம்மளை சுத்திகரிக்கும்படியாக நம்ம காலை துவங்கி இந்த நேர வரை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்திருப்போம். தேவரீர் இந்த நாளிலும் கூட கர்த்தாவே எங்களை கூட்டி சேர்த்ததான நோக்கத்தை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு விசை கூட நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஒரு விசை கூட பரிசுத்தப்படுத்தும். எங்களுடைய பலவீனங்களை எல்லாவற்றையும் நீர் எடுத்து போட்டல்லும் கர்த்தாவே. எங்களை உற்சாகத்தின் ஆவியால் நீர் நிரப்பேறல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இத்தனை மாதங்களை நாங்கள் எப்படி கடந்து வந்தோமோ ஆண்டவரே, தேவரீர் நீர் எங்களை சுமந்து ஏந்தி தப்புவித்து வழிநடத்தி பாதுகாத்து அரவணைத்து வந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும் ஆண்டவரே. வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரியமா இருக்க கர்த்தர் நீர் உதவி செய்தரலும் ஆண்டவரே. கர்த்தாவே சுயம் எங்களில் வராதபடிக்கு ஆண்டவரே நீரே பாதுகாத்து வழி நடத்தலும். இன்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வந்த ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளில் கூட 7 மாதங்களை கடந்து 8வது மாதத்தில் நம்ம பிரவேசிக்கிறதுக்கு முன்பாக இந்த ஆண்டு நமக்கு சொல்லப்பட்ட காரியம் என்னென்னா ப்ரொக்ரெசிவ்னா தொடர்ந்து நம்ம என்ன செய்யணும், முன்னேறி கொண்டே போயிருக்கணும். ஒரு காரியத்தில் இருந்து நம்ம அப்படியே ஸ்டாக்னேட் ஆகாதபடிக்கு தொடர்ந்து நம்ம முன்னேறி கொண்டு போகணும். அப்படி தொடர்ந்து நம்ம முன்னேறி கொண்டு போக வேண்டுமானால் நம்ம என்னென்ன காரியங்களை நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா சில நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிடறோம், அப்படியே நம்ம சோர்ந்து போயிடுறோம். சோர்ந்து போயிட்டு அப்படியே உட்கார்ந்து விடுகிறோம். ஆனால் நம்ம உட்காருகிறதுக்காக தேவன் நம்மளை என்ன செய்யலை, அழைக்கலை. தொடர்ந்து முன்னேறி செல்லும்படியாக தான் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார், ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அதனால் நம்ம தொடர்ந்து முன்னேறி செல்லுவோம். இந்த நாளில் தாவீதை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான குவாலிஃபிகேஷன் தாவீதுக்கு இருக்கும். இந்த வேலைக்காரன் சொல்லுவான், ஈசாயில் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், பராக்கிரமசாலி, எல்லாத்தையும் சொல்லிட்டு கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தாவீது ஒரு நாளில் சோர்ந்து போனார். எல்லா விதமான காரியங்களும் அம்சங்களும் தாவீதுக்கு இருந்தது. ஆனால் தாவீது அவருடைய சங்கீதத்தில் ஒரு வசனத்தை தான் நம்ம இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். சங்கீதம் 138 எடுத்தவங்க வாசிங்க. சங்கீதம் 138 3வது வசனம். சங்கீதம் 138 3வது வசனம் வாசிங்க. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு என்ன செஞ்சீர், அருளினீர். இதுதாங்க இந்த செகண்ட் பார்ட் தாங்க. என் ஆத்துமாவிலே என்னது, பெலன் தந்து என்னை என்ன செஞ்சு தைரியப்படுத்தினீர். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் என்ன செய்யணும், நம்ம பரிசுத்தமாக காணப்படணும். அவர் வரும்போதுன்னு தெசலோனிக்கே சபையில் பவுல் சொல்கிறாரு, நம்ம என்ன பண்ணணுமா, என் ஆத்துமாவிலே பலன் தந்து. இன்றைக்கி நிறைய பேர் என்ன தெரியுமா செய்கிறோம், சரீரத்தில் பலன் வேணும், ஆவி உற்சாகமானது, மாம்சம் பலவீனமானதுன்னு சொல்கிறோம், கரெக்டு. ஆனால் அந்த சரீரத்துக்கு தேவையான பலத்தை தர்றது எது தெரியுமா, ஆத்துமா. நம்முடைய ஆத்துமா நல்ல பலன் ஆண்டவருக்குள்ளே இருக்கும்போது உண்மையாகவே சரீரத்தினுடைய பலவீனங்களை நம்மளை என்ன செய்வோம், நம்ம விட்டு விடுவோம். உன்னுடைய ஆத்துமா தான் இந்த நாளில் பலவீனமாக இருக்கணும். அதனால தான் கர்த்தர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோட முழு சிந்தையோட முழு பலத்தோட என்ன செய்யணும், அன்பு கூறணும். இந்த நாளில் எத்தனை பேர் ஆத்மாவில் பலன் இல்லாமல் நம்ம காணப்படுறோம் இல்லை? ஆத்மாவில் பலன் இருந்தால் தாங்க எழுந்து சபைக்கு வர முடியும். ஆத்மாவில் பலன் இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், எல்லா விதமான காரியங்களையும் மேற்கொள்ள முடியும். ஒருவேளை இந்த நாளில் என்ன காரியத்தில் ஆத்மாவில் பலன் இல்லாமல் இருக்கிறீர்களோ இந்த நாளில் கேளுங்க. தாவீது சொல்றாரு, என் ஆத்மாவிலே பலன் தந்து. அவரவர்களுடைய ஆத்மா என்ன செய்யணும், வாழணுங்க. அதனால தான் காயு சொல்றாரு, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்துன்னு சொல்றாரு. முதலாவது வாழ வேண்டியது எதுங்க, நம்முடைய ஆத்துமா. அப்படிப்பட்ட ஆத்துமாவில் என்ன இருக்கணும், நமக்கு பலன் வேணும். பலன் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், சில நேரத்தில் அப்படியே உட்கார்ந்து விடுகிறோம், சோர்ந்து போயிடுறோம். என்ன வித கஷ்டங்கள் காரியங்கள் வரும்போது நம்முடைய ஆத்துமா நமக்குள்ளே என்ன ஆகுது, சோர்ந்து போகிறது.
அப்போ தாவீது சொல்கிறாரு ஆத்மாவிலே பலன் வேணுன்றார் இல்லையா. எப்படிப்பட்ட நம்முடைய அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு எதன் மூலமாக பலன் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். முதலாவது பார்த்தீங்கன்னா தெய்வ வார்த்தையின் மூலமாக நமக்கு என்ன செய்யும், ஆத்மா நமக்கு பலன் படும். நம்முடைய ஆத்மா தெய்வ வார்த்தையின் மூலமாக. நல்லா தெரியும் உங்களுக்கு சம்பவம், மார்த்தாள் மரியாளை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் சம்பவம், தெரிஞ்ச சம்பவம் தான். மார்த்தாள் தான் என்ன செய்கிறா, முதலாவது இயேசுவை வீட்டுக்கு அழைக்கிறதை யார், மார்த்தாள் தான். மார்த்தாள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வரா. வந்த உடனே மார்த்தாள் என்ன பண்ணுறா தெரியுங்களா, அநேக காரியங்களை அவர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு எல்லா விதமான காரியங்களை செய்கிறா. ஆனால் மரியாள் ஆத்துமா பலன் படுறதுக்கான காரியத்தை யாருடைய சமூகத்தில் உட்கார்ந்தா, ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தை என்ன செஞ்சா கேட்டா. மார்த்தாளை போல காரியங்கள் வேணும், ஆனால் நம்முடைய ஆத்துமா பலன் படணும்னா மார்த்தாள் சரீரத்துக்கு தேவையான காரியங்களை தான் செய்தா. ஆனால் மரியாளோ ஆண்டவருடைய சமூகத்தில் பாதத்தில் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை என்ன செஞ்சாவோ கேட்டா. அதனால தான் அந்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அவர் என்ன பண்ணா, பலப்பட்டா. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு தேவையானது ஒன்றே. என்னது தேவையானது ஒன்றே. லூக்கா 10ஆம் அதிகாரம் எடுங்க, 38லேருந்து 42 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 10 38லேருந்து 42. உமக்கு கவலை இல்லையா? இந்த நாளில் நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா, ஆத்மாவில் பலன் இல்லாதனால நம்ம ஆண்டவரிடத்தில் சோர்ந்து போய் என்ன செய்கிறோம், நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே உமக்கு கவலை இல்லையா அப்படின்ற மாதிரி சில நேரத்தில் நமக்கு என்ன செய்கிறோம், அங்கலாய்க்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், வேதனைப்படுறோம். பலன் இல்லாமல் அந்த மாதிரி வேதனைப்படுறோம். அப்போ கர்த்தர் சொல்கிறார், இயேசு சொல்கிறார் பாருங்க, தேவையானது ஒன்றே. ஆத்மா பலன் பெறணும்னா என்னதுங்க, நமக்கு தேவையானது ஒன்றே. யாருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், பெற வேண்டியவங்களாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கிறோம், டெய்லி பைபிள் படிக்கிறோங்க, அது எல்லாமே செய்கிறோம் இல்லைங்களா? ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை இங்குமா அங்குமா நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறோமா, அதை அலசி ஆராயிரோமா? எதுக்காக ஆண்டவர் இதை எழுதியிருக்கிறாரு, இத்தனை 66 புத்தகங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதையெல்லாம் நம்ம வாசித்து முடித்திருக்கிறோமான்னு நம்மளே ஆராய்ந்து பார்க்குமானால் இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உங்களுடைய ஆத்மா பலன் படணும்னா கண்டிப்பாக என்ன செய்யணும், வேதத்தை தியானிக்க வேண்டும். அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நீங்கள் இந்த வேதத்தை வாசித்து பாருங்கள். என்ன அழகான காரியங்கள் ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவில் என்ன செய்வார், பலப்படுத்துகிறவராய் காணப்படுவார். அதுக்கு தான் சொல்லியிருக்குது எபிரேயர் 4:12, தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் என்ன செய்யுது, கருக்குள்ள பட்டயமா எந்த ஆத்துமாவை கூட என்ன செய்யுமா, உருவ குத்துகிறதா இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. நீங்கள் அந்த மாதிரி ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் படிக்கும்போது அது உங்களை என்ன செய்து, உருவ குத்துகிறதா என்ன செய்யும், காணப்படும். அப்போ தான் நம்முடைய வார்த்தை, நம்முடைய ஆத்மா என்ன செய்யும், பலன் பட்டதாய் காணப்படும். தேவனுடைய வார்த்தையை இந்த 7 மாதங்களை நீங்கள் எப்படி படித்தீங்களோ தெரியாது. 8வது மாதத்தில் உங்களுடைய ஆவிகள் பலன் அடையும்படியாக இருக்கும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். உங்கள் ஆத்மா கண்டிப்பாக என்ன செய்யும், பலன் அடையும். 2வது பாருங்கள், இது ஒரு அற்புதமான இது. இயேசுவினுடைய தாய் முதல்ல தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நம்முடைய ஆத்மா பலன் அடையும். லூக்கா 1ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க, 46வது வசனம். லூக்கா 1:46. இதுவும் உங்களுக்கு இங்கே என்ன சொல்கிறாங்க, மரியாள் என் ஆத்துமா யாரை மகிமைப்படுத்துகிறது, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. மை சோல் மேக்னிஃபைஸ் த லார்ட். கர்த்தரை என்ன செய்கிறாங்களா, அவங்க மகிமைப்படுத்துகிற ஆத்துமா இந்த நாளில் காணப்படணுங்க. இந்த சம்பவம் சொன்னீங்கன்னா, எலிசபெத்தும் மரியாளும் 2 பேரும் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, சந்திக்கிறாங்க. ஒருத்தரை சந்திக்கும் போது 2 பேரும் ஒருத்தர் வாழ்த்துதல் சொல்கிறாங்க. அப்படி வாழ்த்துதல் சொல்லும் போது அவங்க பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய் வாழ்த்துதல் சொல்லும் போது என் வயிற்றில்
வயிற்றில் இருக்கிற பிள்ளை என்ன பண்ணுது, துள்ளிற்று அப்படின்னு சொல்கிறாங்க 2 பேரும். அப்போது இந்த மரியாள் சொல்கிறாங்க, என் ஆத்துமா என்ன செய்து கர்த்தரை மகிமைப்படுத்து. இன்னைக்கு எத்தனை நாள் ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தி இருக்கிறோம்? ஆத்துமாவில் எத்தனை பேர் மகிமைப்படுத்துகிறோம்? ஒருவேளை பாடல் போடுறோம், நம்ம எல்லாம் செய்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் ஆத்துமாவில் கர்த்தரை பலப்படுத்துகிறோம், நம்ம மகிமைப்படுத்துகிறோமா? தேவனுடைய வார்த்தையில் நம்ம பலன் படணும். 2வது ஆண்டவரை துதிப்பதின் மூலமாக நம்ம என்ன செய்ய பண்ணோம்? ஆத்மா நமக்கு என்ன செய்ய முடியும்? பலன் அடைய முடியும். சில பாடல்கள் மூலமா, சில காரியங்கள் மூலமா நம்ம என்ன செய்யணும்? பலன் அடைய முடியும். 2 பேரும் பாருங்க, 2 பேருமே கர்ப்பத்தில் இருக்கிறாங்க பிள்ளைங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவரை அவங்க என்ன செய்கிறாங்க? துதிக்கிறாங்க. இன்றைக்கி யோசித்து பாருங்கள், நம்ம பிள்ளைங்க ஞானஸ்தானம் எடுக்கும்போது, ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரும்போது நம்ம என்ன செய்யணும்? மரியாளை போல என் ஆத்துமா கர்த்தரை என்ன செய்து துதிக்கிறது. இங்கே உட்கார்ந்துருக்கிற நிறைய பேர் இருக்கீங்க, நிறைய பேருடைய ஞானஸ்தானத்தை பார்த்தவங்களாம் இருக்கும். அவங்களுடைய பிள்ளைகளும் இன்றைக்கி ஞானஸ்தானம் எடுக்கும்போது கர்த்தரை நம்ம என்ன செய்கிறோம்? துதிக்கிறோம். ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படியாக கர்த்தர் என்ன செய்கிறாரு? நம்மளை வைத்திருக்கிறார். சாம் சார்ல்ஸ் இருக்கட்டும், ஞான சௌந்தரி, நம்மளுடைய மைக்கேல், எவ்வளோ பேர், ஷீபா, எல்லாரும் அவங்களுடைய ஞானஸ்தானத்தையும் நம்ம பார்த்துருக்குறோங்க. கலீனா, ஜான்சி, எல்லாரும் இன்றைக்கி அவங்களுடைய பிள்ளைங்க ஞானஸ்தானம் எடுக்கிறாங்கன்னும் போது ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்துகிறவர்களாக நம்ம என்ன செய்யணும்? காணப்படும். ஏன் ஈவன் பாஸ்டர் கூட, பாஸ்டர் ஞானஸ்தானம் எடுக்கும் போது நம்ம இருந்தோம். இன்றைக்கி ஜயானா, சமாரா ஞானஸ்தானம் எடுக்கும் போது என் ஆத்துமா கர்த்தரை என்ன செய்து மகிமைப்படுத்துகிறதுன்னு சொல்ல முடியுமா? ஆவிக்குரிய பிள்ளைகளை ஈன்றெடுக்க நம்மளால முடியுமா? அந்த நேரத்தில் நம்மளுடைய ஆத்மா பலன் அடைய முடியுமா? அப்படிப்பட்ட நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? யோசித்து பாருங்க. அவங்க 2 பேரும் உலக பிரகாரமான கர்ப்பம் தரிக்கும் போது அவங்க என்ன செய்யறாங்க? பரிசுத்த ஆவினால நிறைந்து அவங்க என்ன பண்றாங்க? ஆண்டவரை மகிமைப்படுத்துறாங்க. நம்ம பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள வரும்போது அவங்களுக்காக நம்ம ஆண்டவரை என்ன செய்யணும்? நம்ம துதிக்கணும். அது ஞானஸ்தானம் எடுத்தது மாத்திரமல்ல, அந்த பிள்ளைகள் வளர்றதுலேயே நம்ம என்ன செய்யணும்? ஆத்துமா நம்மளை என்ன செய்யணும்? துதிக்க வேண்டியதாகுது. கர்த்தருடைய வார்த்தையில் பலன் பண்ணணும். 2வது ஆண்டவரை துதிக்கணும். எப்படி, எதுக்காக துதிக்கணும்? பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்காக ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும்? துதிக்க வேண்டியதாக இருக்குது. ஆவிக்குரிய பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும்? அநேகர் பெற்றெடுக்கணுங்க. பெற்றெடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதுக்காக ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும்? மகிமைப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. 3வது பாருங்க, இது ரொம்ப அருமையானது. மத்தேயு 26:38. மத்தேயு 26:38. மறுபடியும் போதும் சிஸ்டர், மறுபடியும் வாசிங்க. எல்லாம் நல்லா கவனிங்க. இது யார் சொல்றாருன்னு பாருங்க. ஹண்ட்ரட் 100% மேன், 100% காட்னு நம்ம பார்க்குறோம். அந்த 100% மேனாக இருக்கும் போது இயேசு சொல்கிறாரு, என் ஆத்துமா என்ன இருக்குது? மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டா இருக்கிறது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? என்ன செய்யணும்? நீங்கள் விழித்திருங்க. இந்த நாளில் நம்ம விழித்திருந்து ஜபிக்கிறோமா? விழித்திருந்து ஜெபம் பண்ணும்போது ஆவியில் நமக்கு பலன் வருங்க. விழித்திருந்து ஜபிக்கும் போது, மற்றவர்களுக்காக ஜபிக்கும் போது, நமக்காக ஜபிக்கும் போது, நம்முடைய குடும்பத்துக்காக ஜபிக்கும் போது கர்த்தர் உண்மையாகவே நம்ம ஆவியில் என்ன செய்வார்? பலன் தருவார். தேவனுடைய வார்த்தை மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினால ஜபிக்கும் போது பலன் வரும். 2வது அவரை துதிக்கும் போது நமக்கு பலன் வரும். 3வது பார்த்தீங்கன்னா விழித்திருந்து நம்ம ஜபிக்கணுங்க. எத்தனை பேர் ஜபத்தில் நம்ம குறைவாக இருக்கிறோம்? ஜபிக்கிறோம், ஆனால் விழித்திருந்து ஜபிக்கிறோமா? அந்த சீஷர்கள் என்ன பண்ணிட்டாங்க? தூங்கிட்டாங்க. அவங்களை விழித்திருந்து, அவருடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவா இருக்கிறது. ஆனா கூட இருந்த சீஷர்கள் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க இளைப்பாரி கொண்டு இருக்கிறாங்க. இந்த நாளில் நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம விழித்திருந்து ஜபிக்கிறோமா? அப்பொழுது ஜபிக்கும் போது நம்முடைய ஆவியில் என்ன செய்யும்? நமக்கு பலன் வரும். ஆவியில் என்ன இருக்கும்? ஜெபம் பண்ணி பாருங்க. நமக்கு எவ்வளோ துக்கங்கள், பாரங்கள் இயேசுக்கு இருந்தது. மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் இருந்த போது அவர் ஜெபித்தார். ஆனால் சீஷர்களோ நித்திரையாக இருந்தாங்க.
அப்போ தான் சொல்கிறாரு, விழித்திருந்து என்ன செய்யுங்க, ஜெபம் பெறுங்க. அவருடைய ஆத்மா துக்கத்தில் இருக்குதுன்னா இந்த நாளிலே நம்ம ஒவ்வொருவரையும் குறித்து இயேசு எப்படிப்பட்ட துக்கத்தில் காணப்படுவாருன்னு யோசித்து பாருங்கள். நம்ம அதற்காக நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, விழித்திருந்து ஜெபிக்கும் போது ஆவியிலே நமக்கு என்ன வரும், தாவீது சொன்னது போல் ஆவியிலே நமக்கு என்ன வரும், பலனை கர்த்தர் என்ன செய்வார், கட்டளையிடுவார். தேவனுடைய வார்த்தையில் துதித்து பாருங்க, ஜெபித்து பாருங்க, விழித்திருந்து ஜெபித்து பாருங்க. ஜெபிக்கிறோம், நம்ம என்ன செய்கிறோம், எங்கே போகும்போது ஜெபிக்கிறோம், நம்முடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம், மற்ற காரியம் நமக்கு தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம், எல்லாம் நல்லது தான். ஆனால் விழித்திருந்து இயேசுக்காக அவருடைய உயிர் நாடி என்னதுன்றது நினைத்து நம்ம ஜெபிக்கிறோமா? விழித்திருந்து அவர் மரணத்துக்கு ஏதுவான துக்கத்தில் இருக்கிறாரே, நம்ம எப்படி இருக்கிறோம்? அந்த மாதிரி இருக்கிறோமா? நீங்கள் அப்படிப்பட்ட காரியத்துக்காக ஜெபம் பண்ணி இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்வார், நம்மளை ஆவியில் பலப்படுத்துவார். கண்டிப்பாக என்ன செய்வார், ஆண்டவியிலே பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அடுத்தது பாருங்கள், இது பழைய ஏற்பாட்டில் 1 ராஜாக்கள் 19:4. 1 ராஜாக்கள் 19:4. இது எலியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, அவர் போயிட்டு போதும் கர்த்தாவே, யாருடைய வார்த்தையினாலே, ஒரே ஒரு எசபேல் சொன்ன வார்த்தையினாலே எலியா என்ன சொல்றாரு, அற்புதங்களை செய்தவர். கர்மேல் பர்வதத்தில் வைத்து என்ன செஞ்சார், பாகாலுடைய தீர்க்கதரிசிகளும் மற்ற தீர்க்கதரிசிகள் 850 பேர் போதும் கர்த்தாவே என்னுடைய ஆத்துமாவை என்ன செய்யும் எடுத்து. மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். ஆமென். இன்னைக்கு போதும் சிஸ்டர். இன்னைக்கு எசபேல் மாதிரி யாருடைய வார்த்தைனா நம்ம சொன்னிச்சின்னா உடனே ஆத்துமாவில் நம்ம என்ன செய்கிறோம், பலவீனமாயிரும் இல்லையா? நமக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகள் யாராவது பேசினாங்கன்னா, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்குள்ளே வந்ததுன்னா உடனே நம்முடைய ஆத்துமா என்ன ஆகிடுது, சோர்ந்து போயிடுது. அவ்வளோதான். இந்த மாதிரி நடந்துருச்சே, இப்படி பேசிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே, உடனே நம்ம ஆத்துமா என்ன செய்யுது, எலியா தீர்க்கதரிசி மாதிரி இத்தனை வருஷம் ஆண்டவர் நம்மளை வழி நடத்தி வந்தார் இல்லையா, எல்லா அற்புதங்களையும் அவர் செய்த காரியங்களையும் எல்லாவற்றையும் விட்டுட்டு என்னன்னு சொல்கிறோம் நம்ம, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை என்ன செய்யும் நீர் எடுத்துக்கொள்ளுன்னுட்டு எலியா என்ன பண்ணுறாரு, அற்புதங்களை செய்த தேவ மனுஷன். ஆனால் தேவன் விட்டாரா? தேவன் என்ன செய்யல, அவரை ஒரு நாளும் விடலை. 13வது வசனம் வாசிங்க சிஸ்டர். சாரி, 12வது வசனம். 12வது வசனம். கவனிங்க, ஒரு மெல்லிய சத்தம், ஒரு சத்தம், ஆண்டவருடைய சத்தம் நமக்கு என்ன செய்யும், கேட்கப்படும். அப்போ நம்முடைய ஆத்துமா என்ன ஆகும், பலப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டுட்டு யாரோ சொல்கிறாங்க, ஏதோ பண்ணுறாங்க, இப்படி நடக்குது அப்படி நடக்குது, அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆவியில் பலவீனமாக நம்ம மாறக்கூடாது. அப்படி மாறி நம்ம, அவர் என்ன பண்ணாராம் தெரியுமா, தன் சால்வையினால் தன்னுடைய முகத்தை என்ன பண்ணிட்டாரு, மூடிட்டார். ஏன்னா பூமி அதிர்ச்சி. ஆண்டவர் ஒரு அசைவை காட்டுறாரு எலியா தீர்க்கதரிசிக்கு. நீ இந்த மாதிரியெல்லாம் இருந்துட்டு இப்போ போதும் என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்றியேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு அசைவை கொடுக்கிறாரு, ஒரு தூதனை அனுப்புறாரு. தூதனை அனுப்பி எழுந்துரு, நீ போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் எல்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவர் ஒரே மட்டும் 40 நாள் இரவும் பகலும் ஆண்டவரை நடக்க வைக்கிறார். பாருங்க, அவரை நீ சொன்ன வார்த்தைக்காக நீ என்ன பண்ணு, நட போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, 40 நாள் நடக்க வைக்கிறாரு. நடக்க வச்ச பிறகு அவர் யாருன்றதை காட்டுறாரு. பாருங்க, காட்டிட்டு எல்லா விதமான காரியங்கள் மத்தியில ஒரு மெல்லிய சத்தம் ஆண்டவர் அவருக்கு எலியா தீர்க்கதரிசிக்கு உண்டாது. இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி மனுஷனுடைய வார்த்தையினாலே ஆவியில பலவீனமாய் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? சோர்ந்து போய் காணப்பட்டீங்கன்னா சூழ்நிலைகள் மற்ற காரியங்களை நமக்கு என்ன ஆகணும், பின்னாக தாங்க போகணும். எல்லா விதமான காரியங்களும் நமக்கு பின்பாக இருக்கணும். ஆண்டவரை நம்ம கர்த்தரை முன்பாக வைக்கும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் கர்த்தர் நம்மளை என்ன செய்ய மாட்டார், விட மாட்டார். ஒரு மெல்லிய சத்தத்தினால நம்மளை என்ன செய்கிறாரு, அரவணைக்கிற தேவனாக இருக்கிறார் இல்லையா?
ஆனால் கூட நம்மளை என்ன செய்யல ஆண்டவர் கைவிடலை. நம்ம தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறபடினால ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை என்ன செய்ய மாட்டார், விட மாட்டார். இந்த நாளில் இந்த காரியத்தினால மற்றவருடைய காரியத்தினால நீங்கள் பலவீனமாய் ஆவியில் இருந்திருப்பீர்களானால் கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கணும்னா அவருடைய சமூகத்தில் நீங்கள் நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோம்? நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எலியா என்ன பண்ணார்? தேவனுடைய அந்த வார்த்தையின் மூலமாய் நமக்கு போஜனமோ இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக நம்ம நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி நடந்தோமானால் ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை நம்ம என்ன செய்வோம்? அசைவின் மத்தியில் நமக்கு ஒரு மெல்லிய சத்தத்தை கேட்போம். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கிறீங்கன்னு தெரியல. ஒருவேளை உங்கள் ஆத்துமா சோர்ந்து போய் தோய்ந்து போய் இருக்குமே. ஆனால் இந்த நாளில் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே உடைய வார்த்தையினாலே என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, நான் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, உடைய துதிப்பதின் மூலமாக என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, அதன் மூலமாக நான் அநேகரை உடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர்க்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும் என்று ஜெபித்து பாருங்க. அதே போல விழித்திருந்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படி விழித்திருந்து நீங்க ஜெபிக்கும் போது உங்களுடைய ஆவியில் என்ன செய்ய கடப்படும்? பலனை ஆண்டவர் கொடுக்க முடியுங்க. கர்த்தர் அப்படியே செய்வார். அதனால தான் சங்கீதம் 103 சங்கீதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுது? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஏங்க சொல்றாரு? அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டதுனால தாங்க. அப்புறம் உங்களுக்கு நன்மையும் கிருபை என்ன செய்யும்? நம்மளை தொடரும். கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வயது என்ன ஆகும்? வால வயது போல ஆகும். அதுக்காக தாங்க என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இந்த நாளில் எத்தனை பேர் ஆத்துமா பலவீனமா இருப்பீர்களானால் இந்த ஒவ்வொரு கூட்டத்திலும் நம்ம சொல்றோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு. எதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம்? அவர் செய்த சகல உபகாரங்கள் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனையும் நம்ம என்ன செஞ்சார்? அவரை பாதுகாத்து நமக்கு நன்மையும் கிருபையும் நம்மளை என்ன செய்ய வரும்? கழுகுக்கு சமானமான வயது நமக்கு என்ன செய்யும்? நமக்கு கிடைக்க வேண்டும். அதுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஒவ்வொரு கூட்டத்திலும் நம்ம சொல்கிறோம். கடைசியாக ஒன்று பார்த்து, அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கடைசியாக பாருங்க, சங்கீதம் 103 வாஸ்தவம் மத்தேயு 10:28 சொல்லி முடிப்போம். நம்ம மத்தேயு 10:28, மத்தேயு 10 மத்தேயு 10:28ங்களா? ஆத்துமாவையும் சரீரத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? இந்த நாளில் சரீரத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். சரீரத்துக்கு தேவையான நல்ல உணவுகள், சரீரத்துக்கு தேவையான காரியங்கள், இதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம். ஆனால் இன்றைக்கி வசனம் சொல்லுது மத்தேயு 10:28, ஆத்துமாவை சரீரத்தை காட்டிலும் எதுக்கு பயப்படணுமா? நம்முடைய ஆத்துமாவுக்கு தான் என்ன செய்யணுமா? அதுக்கு இங்கிலீஷில் இதில் பார்த்தீங்கன்னா ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாக இராமல் இருக்கும் இல்லையா? இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா do not fear those who kill the body. அது என்ன சொல்லுது? do not fear. நம்ம இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாக இராமல் அப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா do not என்ன செய்யணுமா? do not fear those who are kill the body. நம்முடைய சரீரத்துக்கு தான் எல்லா விதமான காரியங்களையும் நம்ம சேர்ந்து உழண்டு கொண்டு எல்லா விதத்திலையும் ஓடிட்டு எல்லாம் வந்துட்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆத்மாவை பற்றி நம்ம கரிசனை உள்ளவங்களா இருக்கலாமா? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு என்னதில்லை? லாபம் என்ன? சரீரத்தில் சொல்லியிருக்கிறாரா? ஆத்மா பலப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக எல்லாமே வெளி தோற்றங்கள், வெளியரங்கமான காரியங்கள் எல்லாமே கர்த்தர் கொடுப்பாருங்க. ஆனால் நம்ம ஜெபிக்கிறது எல்லாமே என்ன பண்ணுறோம்? எதுக்கு பயப்படுறது? நம்ம ஜெபம் பண்ணுறோம். பயப்படாது நம்ம ஜெபம் தேவையான காரியத்தை நம்ம தேவையான காரியத்துக்காக தான் நம்ம முதலாவது என்னுடைய ஆத்மா, யாராவது என்னுடைய ஆத்மா தாவீது சொன்னார் இல்லையா? 103 சங்கீதம் ஆத்மாவது என்ன செய்யணும்? ஆத்மாவை என்ன செய்யணும்? பலப்படும். நம்முடைய ஆத்மா முக்கியங்க. சரீரத்துக்கு நம்ம ஏன் பயப்படணும்? ஃபியர் நாட். சரீரத்தை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? அந்த பாடியை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? நீ எதுக்காக கவலைப்படு? நீ உன்னுடைய ஆத்மாக்காக கவலைப்படு. அதுக்கு தான் சொல்லுவார், மதிகேடனே இன்று இரவு இந்த ராத்திரியிலே உன்னுடைய ஜீவன் எடுக்கப்பட்டனா உன் ஆத்மா எங்கே போவோன்னு இதில் என்ன செய்கிறாரு? சொல்கிறாரு. ஆத்மாவை குறித்து கவலைப்படுகிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும்.
இன்னுமா ப்ரொக்ரெசிவ், தொடர்ந்து முன்னேறணுங்க. எல்லாம் முன்னேறிட்டு அழகாக நம்ம என்ன செஞ்சுருக்கிறோமோ வந்திருக்கிறோம் இல்லையா? இது வரைக்கும் இருக்கிறோம். இன்னுமா என்ன செய்யணும்? நம்ம இன்னும் முன்னேறி தான் போகிறோம். இன்னுமா வேதத்தை அதிகமாக வாசிக்கணும், இன்னும் விழித்திருந்து ஜெபம் பண்ணணும், இன்னும் அதிகமாக ஆண்டவரை துதிக்கணும். அப்படி செய்யும் போது நம்முடைய ஆத்மா பலப்படும். கர்த்தருடைய வருகை வரும்போது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் கர்த்தர் என்ன செய்வார்? கரை திரை பிழையற்றவர்களாய் நம்ம அவருக்கு முன்பாக நம்ம எதிர்கொண்டு போக கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. ஆமென், ஆமென், ஆமென்.